நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்வதற்காக வேண்டித்தான் இந்த மாதத்தில் நாங்கள் எல்லோருமாக ஒன்று கூடி நாயகத்துடைய புகழ் மாலைகளை பாடிக்கொண்டிருக்கின்றோம். இன்று சிலர்கள் சொல்லுவார்கள், நாயகத்தை புகழ்வது ஒரு சுன்னத்து தானே, நாயகத்தை புகழ்வது சுன்னத்து தானே, நாயகத்தை புகழட்டு எந்த தப்பும் இல்லையே, அவங்க வந்ததை நினைத்து சந்தோஷப்படுவதும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதும் ஒரு சுன்னத்தான முஸ்தஹப்பான விடயம் தானே என்று சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இல்லை இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவது வாஜிப், கட்டாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்ததை நினைத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது வாஜிப். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ. அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடையை கொண்டும் அல்லாஹ்வுடைய வெகுமதியை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் அந்த முஃமின்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தட்டும் அல்லாஹ் சொல்கின்றான். கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடக்க முடியாது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது கட்டாய கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா வ மௌலானா வ குர்ரத்து அய்னினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன த்தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹி அக்ரமீன் வ அஸ்வாஜிஹி த்தாஹிராத் உம்மஹாத்தில் முஃமினீன் வத்தாபிஈன லஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அருமை ஸஹாபாக்கள், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் முஃமினத்தான பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே மற்றும் பெரியோர்களே, இந்த உபன்யாசத்தை யாரெல்லாம் தத்தமது இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சிறார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசீர்வாதமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, புண்ணியங்கள் பூத்து குலுங்குகின்ற ரபீஉனில் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லோரும் இந்த பள்ளிவாசலில் இஷா தொழுகையை தொழுதுவிட்டு சுன்னத்தான தொழுகைகளையும் தொழுதுவிட்டு
தற்பொழுது உபன்யாசத்தை கேட்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரபியுனில் அவ்வல் மாதத்தில் ஏன் இப்படிப்பட்ட விசேடமான உபன்யாசங்களை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்தால் எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். இந்த ரபியுனில் அவ்வல் மாதம் என்பது இந்த உலகத்துக்கே வசந்தத்தை ஏற்படுத்திய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்த மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ரபியுனில் அவ்வல் என்றால் முதல் வசந்தம் என்று பொருள்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முன்பே ரபியுனில் அவ்வல் இருந்தது. முதல் வசந்தம் என்ற பெயரில் இருந்தது. அந்த முதல் வசந்தத்திற்கு அர்த்தம் கொடுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வந்துதித்ததனால் இந்த முதல் வசந்தம் உண்மையிலேயே வசந்தம் பெற்ற மாதமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட காரூண்ய கடல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதத்திலும் அற்புதமானவர்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிக உன்னதமான அற்புதமான படைகோலத்தை சார்ந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை, நாங்களும் இல்லை, நீங்களும் இல்லை, இந்த உலகமும் இல்லை. இந்த உலகத்தில் வழிபடுவதற்கும் யாரும் இல்லை. அந்த அத்துணை விடயத்துக்கும் காரண கர்த்தாவாக இருப்பவர்கள் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகப்பெரிய அற்புதம். அவர்களை போன்ற ஒரு அற்புதமான மனிதர் இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தத்தில் மனிதர். அவர்கள் மலக்கு அல்ல, மனிதர்தான். ஆனால் எம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்ல. அல் யாக்கூத்து ஹஜருன் லாக்கல் அஹ்ஜார். உலகத்தில் எத்தனையோ விதமான கற்கள் இருக்கின்றன, எத்தனையோ விதமான கற்கள். ஆனால் மாணிக்க கல் இருக்கிறதல்லவா, இது ஒரு சாதாரண கல் கிடையாது. மற்ற கற்களை போன்று பாதையோரங்களிலும் கண்ட இடங்களிலேயும் பார்க்கப்படுவதை போன்று மாணிக்க கல்லை பார்க்க முடியாது. மாணிக்கக்கல் என்பது மிக உயர்ந்த இடத்திலே வைத்து பாதுகாக்கப்படுகின்ற ஒரு பொருள். அந்த மாணிக்க கல்லையும் ஏனைய கற்களையும் சமமாக்கிவிட முடியாது. அதுபோன்றுதான் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்தான். ஆனால் எம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்ல. மனிதர்களிலே உன்னதமானவர்கள், அற்புதமானவர்கள், எல்லா படைப்புகளிலும் அற்புதமானவர்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல், ஏன் பிறப்பதற்கு முன்பு கூட அவர்கள் இந்த உலகத்திலே அற்புதம் காட்டி இருக்கிறார்கள். பிறக்கும் பொழுதும் அற்புதம் காட்டினார்கள். அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் அற்புதம் காட்டினார்கள். வாழ்ந்து முடிந்ததற்கு பிறகும் அவர்கள் அற்புதம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் உயிருடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அற்புதத்திலும் அற்புதமானவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதி தந்தை, மனித குலத்தின் முதல் மனிதர்
அவர்கள் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டை கொண்டு துஆ கேட்ட காரணத்தினால் தான் அவர்கள் செய்த தவறு மன்னிக்கப்பட்டது என்றால், அந்த இடத்திலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதத்தை காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்னால் எத்தனையோ வேதங்கள், தௌராத்து, ஜபூர், இஞ்சில், இது அல்லாத எத்தனையோ சிறிய சிறிய ஏடுகள் அல்லாஹுவினால் இறக்கப்பட்டிருக்கிறது. அத்துணையிலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவுக்கு அவதரிப்பதற்கு முன்பு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தௌராத்தை படித்திருந்தார்கள், இஞ்சிலை படித்திருந்தார்கள். அதன் மூலமாக தன்னுடைய சொந்த குழந்தைகள், சொந்த பிள்ளைகள் அவர்களை அறிந்து கொள்வதை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து வைத்திருந்தார்கள். காரணம், அந்த அளவு வர்ணனைகளை முன் சென்ற வேதத்திலே குறிப்பிடப்பட்டதாக இருந்திருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அற்புதமானவர்கள். யுத்தம் வந்து விட்டால், அந்த காலத்தில் கஷ்டம் வந்து விட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் அவர்களுடைய பொருட்டை கொண்டு யுத்தத்திலே அவர்கள் வெற்றியை தேடி இருக்கின்றார்கள் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அற்புதமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்னால் கஅபத்துல்லாவை தாக்குவதற்காக வேண்டி அப்ரஹாம் மன்னர் யானை பட்டாளத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த யானை பட்டாளம் அல்லாஹுவினால் ஒரு சிறிய பறவையை கொண்டு அழிக்கப்பட்டது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நாங்கள் யானை பட்டாளத்தை அழித்ததை நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னே அவர்கள் வருவதற்காக இந்த உலகத்தில் தயாராக இருக்கின்ற பொழுது மக்கமா நகரில் அற்புதங்கள் நிகழ்ந்தது. அது மட்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதும் பல அற்புதங்கள். பாரிஸ் நாட்டில், பாரசீக நாடு, இன்று ஈரான் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த பாரசீக நாட்டில் 1000 வருடங்களுக்கு மேலாக ஒரு நெருப்பு குண்டத்தை கொளுத்தி அதை வணக்கம் செய்து கொண்டு வந்தே இருந்தார்கள். 1000 வருடங்களுக்கு மேலால் மழை பெய்தாலும் அந்த நெருப்பு குண்டு அணையாது. யாராலும் அணைக்க முடியாத அளவுக்கு அந்த நெருப்பு குண்டத்தை அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் அந்த நெருப்பு குண்டம் அழியாது, அணையாது. அப்படிப்பட்ட நெருப்பு குண்டம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த அடுத்த கணம் அந்த நெருப்பு குண்டம் அணைந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். பிறக்கும் போதுள்ள அற்புதம். கிஸ்ரா மன்னருடைய கோட்டை இடிந்து விழுந்தது. புஹைரா என்று சொல்லக்கூடிய அந்த நீர் வற்றி இருந்த ஆறு, மக்களுக்கு அதிகம் பிரயோஜனம் செய்ய வேண்டிய ஒரு ஆறு வற்றி இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்றார்கள், அந்த ஆறு ஒளித்தோடுகிறது. சகோதரர்களே, சிந்தித்து பாருங்க, எப்படிப்பட்ட அற்புதமானவர்கள். சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அத்துணை சிலைகளும்
தலை கீழாக விழுந்து விட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் ஒளி உலகமெல்லாம் வீசத் தொடங்கியது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதத்திலும் அற்புதமானவர்கள். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமா? சொல்லிக்கொண்டே போகலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நொடியும் அற்புதம் தான். ஆனால் எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு எத்தவில்லை, எங்களுடைய அறிவுக்கு படவில்லை, அவ்வளவுதான். ஆனால் ஒவ்வொரு நொடியும் நாயகத்தினுடைய வாழ்க்கை அற்புதமாகவே இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவதரித்ததற்கு பிறகு சில நாட்கள்ல சாதாரண மற்ற குழந்தைகளை போன்று கல்வி கற்பதற்கு அனுப்ப வேண்டும் அல்லவா? ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்தில் போய் கல்வி கற்றார்கள்? யாரிடத்தில் போய் கல்வி கற்றார்கள்? யாரிடத்திலும் போகவில்லை. அவர்கள் வாழ்ந்த அந்த குடும்பம் கல்வியிலே மிகப்பெரிய மேதாவிகளாக இருந்தார்களா? அப்படியும் இல்லை. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த எழுத்தையும் அவர்களாக இன்னொருவரிடத்தில் சென்று படிக்கவில்லை. அதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாசிக்க தெரியாது என்று எண்ணிவிடாதீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது என்று எண்ணிவிடாதீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரிடத்தில் போய் படிக்கவில்லை, ஒரு ஆசானிடத்தில் போய் படிக்கவில்லை. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த உலகத்துக்கு ஆசானாகவே அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு எதற்கு ஆசான்? சிந்தித்து பாருங்கள். அவர்களே ஆசானாக வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு எதற்கு ஆசான்? இந்த உலகத்தில் கல்வியை படித்துக் கொடுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் படித்துக் கொடுத்த கல்விதான் இன்றும் உலக மக்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிமானவர்களும் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படித்து முடியவில்லை. மறுமை நாள் ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த கல்விகளை யாராலும் படித்து முடிக்க முடியாது. நீங்க எத்தனை லைப்ரரிகளுக்கு போனாலும், இஸ்லாமிய லைப்ரரிகளுக்கு போனாலும், அங்கே இருக்கக்கூடிய பல லட்சம் கிதாபுகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவு ஞானம். அந்த ஞானங்களை படித்து விட முடியுமா? எத்தனை கிதாபுகளை புரட்டி படிப்பது? சிந்தித்து பாருங்கள். கிதாபில் எழுதப்படாத எத்தனையோ ஞானங்கள், அத்துணையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம், அற்புதமான ஞானம். ஏன்? அல் குர்ஆன். அல் குர்ஆன் மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை கொடுக்கப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுக்கப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றும் கூட குர்ஆன் சவால் விடுத்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅதூ பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஊ ஷுஹதாஅக்கும் இன் குன்தும் சாதிகீன். குர்ஆன் சொல்லுகின்றது, நீங்கள் எங்களுடைய அடியாராகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த இந்த குர்ஆனில் உங்களுக்கு சிறிதளவேனும் ஒரு சந்தேகம் இருந்தால், இது நாயகம் அவர்கள் தானாக உருவாக்கியது என்று ஒரு சந்தேகம் இருந்தால், குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகச் சிறிய அத்தியாயத்தை போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஃபஅதூ பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. இதுவரைக்கும் இப்பொழுது நாங்கள் 1500வது மீலாதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி 1400 வருடங்களை தாண்டிவிட்டது. 1500 வருடங்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்து 1400 வருடத்தை தாண்டி விட்டது. இன்னும் அந்த சவால்
குர்ஆனில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எத்தனை தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன, எத்தனையோ விதவிதமான கல்வி அறிவுகள் இன்று உலகத்திலே பரவி கிடக்கின்றன. இன்றும் அரபிலே தேர்ச்சி பெற்ற எத்தனையோ விற்பன்னர்கள் இருக்கிறார்கள். முடியுமாக இருந்தால் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய தெய்வங்களையும் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். இன்றைய காலத்தில் சூப்பர் கம்ப்யூட்டர்ல இருந்து இருக்கிறது. முடியுமாக இருந்தால் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். யாராலும் கொண்டு வர முடியாது. இதுவரைக்கும் கொண்டு வரவில்லை, இதற்கு பிறகும் கொண்டு வர போவதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய அற்புதம் அது. இன்றும் உலக மக்களுடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதம். அதை ஓத 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 ஒரு மனிதன் புனிதனாக மாறுகிறான் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமியர் அல்லாதவர் அதை படிக்கும் பொழுது இஸ்லாமியராக மாறுகிறார் என்றால், ஒரு பாவி அதை படிக்கின்ற பொழுது ஒரு நல்ல மனிதனாக மாறுகிறான் என்றால், குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலேயும் கல்வி கற்கவில்லை. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் அற்புதமானது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அற்புதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சாதிக்கவில்லை? விண்ணுலக பயணத்தை கூட இந்த உலகத்தில் தற்காலத்தில் போவதற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னே அவர்கள் அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்தார்கள். விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள். இப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் தன்னுடைய மூக்கிலே கை வைத்து யோசிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை சொல்லி இருக்கிறான் அல்லாஹு தஆலா நாயகத்தை பற்றி குர்ஆனிலே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலகம் சென்றார்கள் என்பதை அன்றைய காலத்தில் பொய்ப்பித்தாலும் இன்றைய காலத்து மக்களுக்கு பொய்ப்பிப்பது சாத்தியமல்ல. அந்த அளவுக்கு ஒரு உண்மையான அற்புதமான ஒரு நிகழ்வு. அது மட்டுமா, இன்றும் விஞ்ஞானம் என்ன சொல்லுகின்றது? விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகின்றார்கள்? சந்திரன் சரிசமமாக பிளந்து இருக்கிறது, சந்திரனுடைய பிளவு இருக்கிறது. இன்று விஞ்ஞானம் சொல்லுகின்றது, விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்திரனை பிளந்தவர்கள் யார்? இந்த உலகத்தில் தோன்றிய எந்த ஒரு மனிதராலும் சாத்தியப்படவில்லை. யாரும் சாத்தியப்படுத்தக்கூடிய அமைப்பில் அந்த நிகழ்வு நடக்கவில்லை. அந்த விடயத்தை சாத்தியப்படுத்தியது எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. எப்படி பிளந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்தாங்க. அபூ ஜஹல் போன்ற மிகப்பெரிய மக்காவுடைய தலைவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு நபியாக இருக்கின்றீர்கள் என்று வாதிடுகிறீர்கள். அப்படியாக இருந்தால் நீங்கள் இந்த சந்திரனை பிளந்து காட்ட முடியுமா என்று கேட்டார்கள். ஏனென்றால் சூனியத்தால் சந்திரனை பிளக்க முடியாது. அன்றைய காலத்தில் சில விடயங்களை, சில அற்புதங்களை காட்டுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது அனைத்துமே சூனியம் என்று சொன்னார்கள். எனவே அவர்களுக்கே தெரியும், சூனியத்தால் சந்திரனை பிளக்க முடியாது என்ற காரணத்தினால் நாயகத்துடைய உண்மை தன்மையை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சந்திரனை பிளந்து காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பார்த்து நீ பிளந்து விடு என்று சொன்னார்களா? இல்லை சகோதரர்களே, தன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து அவர்கள் சந்திரனை பார்த்து இஷாரா செய்தார்கள், சுட்டி காட்டினார்கள். சந்திரன் இரண்டாக பிளந்தது, சந்திரன் இரண்டாக பிளந்தது. அன்று அந்த நிகழ்வை பார்த்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள்,
சந்திரனுடைய ஒரு பகுதி மலைக்கு கீழால் விளங்கியது, மற்றொரு பகுதி மலைக்கு மேலால் தெரிந்தது என்றால் சந்திரன் 2 துண்டாக பிரிந்து வெவ்வேறான நிலையில் காட்டியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரலினுடைய சைக்கினை கூட அற்புதமானது. இந்த உலகத்துல யாரு சரி மறைந்த சூரியனை திரும்ப உதிக்க செய்திருக்கிறார்களா? மறைந்த சூரியனை திரும்ப உதிக்க செய்திருக்கிறாங்களா? யாருமே செய்யவில்லை, யாராலும் செய்ய முடியாது. ஆனால் அதை கூட செய்து காட்டியவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். வஹி வந்து கொண்டே இருக்கிறது. அஸருடைய நேரம். இப்பொழுது வஹி வந்து முடிகிறது, அஸருடைய நேரம் சென்று விட்டது. வஹி அதனுடைய வருகை முடிந்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அலிநாயகத்தை பார்த்து கேட்கின்றார்கள், அலியே, நீங்கள் அஸரை தொழுதீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னுடைய மடியில் படுத்துக் கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு வஹி வந்து கொண்டிருந்தது, இப்பொழுது சூரியன் மறைந்து விட்டதே யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த அலி இருக்கிறார் அல்லவா, இவர் உன்னுடைய வழிபாட்டிலையும் என்னுடைய வழிபாட்டிலையும் இருந்தார். இப்பொழுது அவர் அஸர் தொழ வேண்டும், எனவே நீ சூரியனை மீண்டும் உதிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சூரியன் மீண்டும் உதித்தது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்துவிட்டு அதை நான் கண்ணால் பார்த்தேன் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படிப்பட்ட அற்புதமானவர்கள்! நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், மறைந்த சூரியனை திரும்ப உதிக்க வைக்கணும் என்று ரசூலுல்லாஹ் கேட்டவுடன் அல்லாஹ் செய்து கொடுக்கிறான் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்! அது மட்டுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த உலகத்தில் பேசாத ஒரு பொருளே கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுகிற உணவு நாயகத்துடைய கையிலே தஸ்பீஹ் செய்யும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் கல்லும் மரமும் சலாம் சொல்லும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பாதையிலே நடக்கின்ற பொழுது என்னை பார்த்து கற்களும் மரங்களும் சலாம் சொல்லும். அப்பொழுது எனக்கு உறுதியான நம்பிக்கை ஒன்று வந்துவிடும், நான் அல்லாஹ்வுடைய மிகவும் அன்பான ஒரு ரசூலாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரக்குத்தி, ஈத்தம் மரக்குத்தியினுடைய அந்த மரக்குத்திக்கு மேலால் நின்று கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஹுதுபா ஓதுவார்கள். அப்பொழுது சில சஹாபாக்கள் பார்த்தார்கள், எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஒரு மரக்குத்திக்கு மேலால் நின்று கொண்டு பயான் பண்ணுகிறார்களே, நாயகத்துக்கு ஒரு அழகான ஒரு மிம்பரை செய்து கொடுப்போம், படி வைத்த மிம்பரை செய்து கொடுப்போம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு மேலால் நின்று பயான் பண்ணுகின்ற பொழுது எல்லோருக்கும் கேட்கக்கூடியதாகவும் தெரியக்கூடியதாகவும் இருக்கும் என்ற அந்த எண்ணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான மிம்பரை செய்து கொடுக்குகிறார்கள். நாயகம், இது புகாரியில் வரக்கூடிய சம்பவம் சகோதரர்களே, இது பெரும் புனை கதையெல்லாம் கிடையாது. குர்ஆனுக்கு பிறகு மிக சஹீஹான வானத்துக்கு கீழால் எழுதப்பட்ட அனைத்து கிதாபுகளிலேயும்
மிகச் சரியான மிக உன்னதமான கிதாபுதான் புகாரி. அதிலே வந்திருக்கக்கூடிய விடயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புது மிம்பருக்கு மேலால் ஏறி ஹுத்பா ஓதுகிறார்கள், பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சிறிய குழந்தை முனங்களுடன் அழுகின்ற சத்தம் கேட்கிறது. ஒரு சிறிய குழந்தை முனக்கத்தோடு அழுமல்லவா, அப்படிப்பட்ட ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த பயானை நிறுத்திவிட்டு அவர்கள் அந்த பேரீத்தம் மரத்தினுடைய அந்த குத்தைக்கு கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏன் நீ அழுகிறாய், ஏன் நீ அழுகிறாய்? அது சொல்லுகிறது, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு காலம் நீங்க ஏண்ட முதுகுக்கு மேலால் ஏறி கொத்துபா ஓதினீங்க, பயான் பண்ணினீங்க, எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதைவிட பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை. உங்களுடைய புனிதமான அற்புதமான பாதங்களை சுமக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருந்தேன். இப்பொழுது நீங்கள் என்ன விட்டுட்டு புதிய ஒரு மிம்பரில் ஏறி இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ், அதை நினைத்துத்தான் கவலைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈத்தம் மரக்குத்தியே, நீ அழாத, நீ கவலைப்படாத, நான் உன்னை சுவர்க்கத்தில் நாட்டி விடுகிறேன், உன்னை நான் சுவர்க்கத்தில் நாட்டி விடுகின்றேன். நீ தலைத்து நீ அதிகமான பழங்களை தருவாய். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வலிமார்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் உன்னுடைய பழங்களை பறித்து சாப்பிடுவார்கள். உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா என்று சொன்னவுடன் அந்த மரக்குத்தி ஒப்புக்கொண்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, மரக்குத்தி என்பது எப்படிப்பட்டது? அதற்கு பேசக்கூடிய சக்தி இருக்கிறதா? அதனால தான் இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது மதுஹபுடைய ஸ்தாபகர், மிகப்பெரிய ஒரு மதுஹபை உருவாக்கியவர்கள். இலங்கை நாட்டிலே அதிகமானவர்களும் அவர்களுடைய மதுஹபை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஈசா நபியும் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தானவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார்கள். எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈத்தம் மரக்குத்தியை பேச செய்திருக்கிறார்கள். இந்த இரண்டுமே அற்புதம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த இரண்டு அற்புதத்திலையும் மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதரை உயிர்ப்பித்தது என்பது அற்புதம் கிடையாது. அதைவிட பெரிய அற்புதம் பேரீத்தம் மரக்குத்தியை பேச வைத்தது என்று சொல்லுகின்றார்கள். காரணம் என்ன? ஒரு மனிதன் உயிருடன் இருக்கின்றான், அவன் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவன், அவன் மீண்டும் மரணிக்கின்றான். அவனை உயிர்ப்பிப்பது என்பது கஷ்டமானதல்ல. மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் மீண்டும் ஒரு முறை உயிர் பெற்று எழும்பத்தான் போகிறார்கள். ஆனால் மரக்குத்தி என்பது உயிரற்றது, அதற்கு பேசும் ஆற்றல் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மரக்குத்தியை பேச செய்தார்கள் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய அற்புதத்தையும் விட மிகப்பெரிய அற்புதம் தான் இந்த அற்புதம் என்பதாக இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் எத்துணை அற்புதங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கிராமப்புற அரபி வந்து சொல்லுகின்றார், நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், பல அற்புதங்களையும் காட்டுகின்றீர்களே, நீங்கள் அந்த மரங்களை, என்னுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற இந்த மரங்களை வா என்று அழையுங்கள், அது உங்களிடத்தில் வருகிறதா என்று பார்ப்போம் என்று சொல்கின்றார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரங்களை அழைக்கின்றார்கள். புர்தா ஷரீஃபில் வருகிறது,
ஜாஅத் லி தஅவதிஹி அஸ்ஜாரு ஷாஜிதத்தன் தம்ஷி இலைஹி அதாவது இலைஹா பிலா கதமின் என்ற அந்த வார்த்தைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தவுடன் அந்த மரங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூது செய்து கொண்டு பணிந்து கொண்டே வந்தன. வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொல்லியது. நாயகத்தை பார்த்து மரங்கள் சலாம் சொல்லியது. இந்த அற்புதத்தை பார்த்த அந்த அரபி மீண்டும் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த மரங்களை மீண்டும் அதே இடத்தில் போய் இருக்க சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். அந்த மரங்கள் மீண்டும் அதனுடைய இடத்திலேயே போய் தரிபட்டு விட்டது. இதை பார்த்த அந்த அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே போனார் என்ற கருத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவர்களா? சிந்தித்து கூட பார்க்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் விலங்கினங்கள் பேசின, ஒட்டகம் பேசியது, மான் பேசியது, இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசியது வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு முறை சில அரபிகள், சில சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு ஒட்டகம் இருக்கிறது. அந்த ஒட்டகத்தின் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய விளை நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவோம். ஆனால் இப்பொழுது அந்த ஒட்டகம் கடுமையான முறையில் முரண்டு பிடிக்கிறது. எங்களை அதனுடைய முதுகிலே ஏற விடாமல் தடுக்கிறது. ரொம்ப மோசமான முறையில் அந்த ஒட்டகம் நடந்து கொள்ளுகிறது. யா ரசூலல்லாஹ், இப்பொழுது இந்த பயிர் நிலங்கள் எல்லாம் வீணாகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கே அந்த ஒட்டகத்தை காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அவர்களுடன் சஹாபாக்களும் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டகத்தை காண்பிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்துக்கிட்டே போறாங்க. இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஒட்டகத்துக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா ரொம்ப முரண்டு பிடிக்குது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நாய் போன்று அது கடித்து கொதற போகின்ற அளவுக்கு அது ரொம்ப அடம் பிடிக்கிறது. எனவே போயிடாதீங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எனக்கு ஒரு விஷயமே இல்லை, எனக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. ஒட்டகம் எழுந்து வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி சுஜூது செய்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒட்டகத்திட்ட, நீ இவர்களுக்கு எப்படி நீ வளமையாக வேலை செய்து கொடுத்தாயோ அதே போட்டு நீ வேலை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த ஒட்டகம் கேட்டுக்கொண்டது. இப்ப சஹாபாக்க சும்மா இருப்பாங்களா? சஹாபாக்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது 5 அறிவுள்ள ஒட்டகம், இது உங்களுக்கு சுஜூது செய்கிறது என்று சொன்னால் நாங்கள் 6 அறிவு படித்தவர்கள், நாங்கள் தான் உங்களுக்கு சுஜூது செய்வதற்கு மிகவுமே தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, சுஜூது வந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு சுஜூது செய்ய முடியாது. அவ்வாறு சுஜூது செய்ய வேண்டும் என்றிருந்தால் முதலாக மனைவிமார்களுக்கு நான் கட்டளை பிறப்பித்திருப்பேன், நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்பதாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்க என்ற கருத்தையும் வலியுறுத்தினார்கள். என்று சொன்னால் ஒரு ஒட்டகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசியது, நாயகத்துக்காக வேண்டி வழிபட்டது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டுக்கொண்டது என்று சொன்னால்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதத்தை எந்த அளவுக்கு அந்த சாதாரண விலங்குகள் கூட விளங்கி வைத்திருக்கிறது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இடத்துல பின்னால் இருந்து நாயகத்தை அழைக்கின்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாயகத்தை அழைக்கின்ற சத்தம் கேட்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். பின்னால் ஒரு மான் நாயகத்துடைய பேரை சொல்லிக்கொண்டு ஓடோடி வருகிறது. யா ரசூலல்லாஹ், எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப நாயகம் கேட்டாங்க, எதற்காக வேண்டி ஓடி வருகிறாய், என்ன விடயம்? சொல்லி முடிப்பதற்கு முன்னாலேயே அந்த மானை துரத்தி கொண்டு வந்த வேடனும் பின்னால் வந்து நிற்கின்றான். இப்பொழுது அந்த மான் பேசுகிறது, யா ரசூலல்லாஹ், என்னை இந்த வேடன் பிடித்து விட்டான், வேட்டையாடி பிடித்து விட்டான். ஆனால் என்னுடைய 2 குட்டிகள் இந்த காட்டில் உள்ள மலைக்கு மேலால் பசியில் தவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வேடனிடத்தில் சொல்ல வேண்டும், நான் அந்த குட்டைகளுக்கு பால் கொடுத்து விட்டு திரும்பவும் நான் இவனிடத்தில் வந்து சரணடைந்து விடுவேன், அதுவரைக்கும் ஒரு அனுமதி தர வேண்டும் என்று அந்த மான் கேட்ட பொழுது மானிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவாயா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்பொழுது அந்த வேடனுடைய அனுமதியுடன் அந்த மானை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த மான் சொன்னது போலவே தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து விட்டு திரும்பவும் வருகிறது. வந்த பொழுது அந்த வேடன் இந்த நிகழ்வை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அந்த ஆச்சரியத்தில் அவன் கேட்கின்றான், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் என்ன சரி செய்யணுமா, நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடியுமாக இருந்தால் இந்த மானை நீ விடுதலை செய்து விடு, அது தன்னுடைய குட்டிகளுடன் போய் இருக்கட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படிப்பட்ட அற்புதமானவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய காலத்தில் நாங்கள் இந்த பள்ளிகளை ஜோடிச்சு, பாதையோரங்களெல்லாம் ஜோடிச்சு, வீடு வாசல்களிலேயும் பள்ளி வாசல்களிலேயும் நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகளை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஏன் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தது மாபெரும் அருட்கொடை. அந்த நாயகம் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை, நாங்களும் இல்லை, நீங்களும் இல்லை, இந்த உலகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்வதற்காக வேண்டித்தான் இந்த மாதத்தில் நாங்கள் எல்லோருமாக ஒன்று கூடி நாயகத்துடைய புகழ் மாலைகளை பாடிக்கொண்டிருக்கின்றோம். இன்று சிலர்கள் சொல்லுவார்கள், நாயகத்தை புகழ்வது ஒரு சுன்னத்து தானே, நாயகத்தை புகழ்வது சுன்னத்து தானே, நாயகத்தை புகழட்டு எந்த தப்பும் இல்லையே, அவங்க வந்ததை நினைத்து சந்தோஷப்படுவதும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதும் ஒரு சுன்னத்தான முஸ்தஹப்பான விடயம் தானே என்று சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இல்லை இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவது வாஜிப், கட்டாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்ததை நினைத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது வாஜிப். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ. அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடையை கொண்டும் அல்லாஹ்வுடைய வெகுமதியை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் அந்த முஃமின்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தட்டும் அல்லாஹ் சொல்கின்றான். கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடக்க முடியாது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது கட்டாய கடமை. கண்ணியத்துக்குரியவர்களே, ரஹ்மத்து என்று சொன்னது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லுகின்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அருட்கொடைகள் கிடைக்கலாம்.
ஆனால் இந்த உலகத்துக்கே ஒரு அருட்கொடை என்றால் அருட்கொடையின் மறு உருவம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் யாருக்குமே சொல்லாத வார்த்தையை அல்லாஹு தஆலா நாயகத்துக்கு குறிப்பிடுகின்றான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாகத்தான் அனுப்பி வைத்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு உடலும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத், அவர்களுடைய உயிர் இந்த உலகத்துக்கு ரஹ்மத், அவர்களுடைய ஒரு முடியாக இருந்தாலும் அதுவும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எந்த நபியை பிரியம் வைக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அப்படிப்பட்ட எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எம் உயிரிலும் மேலாக அவர்களை அன்பு வைத்து அவர்கள் மீது புகழ் பாடி ஸலவாத்து சொல்லக்கூடிய உண்மையான முஃமின்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கக்கூடிய வேளையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு தரிசனத்தை பார்த்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை கபரிலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு தரிசனத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று உயர்ந்த சொர்க்கத்திலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு தரிசனத்தை எங்களுக்கு தந்து அவர்களுடன் ஒன்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹாஜ் மௌலவி ஃபைசல் சக்காஃபி அவர்கள், அதிபர் ஜாமியத்துல் ஃபாசியா அரபு கல்லூரி பேருவல மருதான, இவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாக இந்த நிர்வாகத்தினர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இந்த மஜ்லிஸ் இப்பொழுது இனிய ஸலவாத்துடன் நிறைவுபடும் என்பதை அனைவர்களுக்கும் அறியத் தருகின்றோம்.